அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய காலேஜ் ரோடு காதலி. அத்தியாயம் 17. ராயப்பேட்டை ஹெட் கான்ஸ்டபிள் ஊகித்தது சரிதான். துளசிங்கம் அந்த பெண்ணை மைசூர் வரை அழைத்து போய் கண்ணம்பாடி அணைக்கட்டை சுற்றி காண்பித்தான். பிருந்தாவனத்தில் புகைந்து கொண்டிருந்த நீர் ஊற்றுகளுக்கு அருகே இருவரும் கைகோர்த்து நடந்தார்கள். இந்த இடம்லாம் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன் என்றாள் கனகா. நீ கூட ஒரு காலத்துல வந்து டூயட் பாட போற இரு என்றான் துளசிங்கம். கனகாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. குஷியாக அவன் கைகளை அழுத்தி பிடித்தாள். மறுநாள் பெங்களூர் வந்தார்கள். கெம்பேகவுடா அருகில் 3ஆம் தர ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்துக்கொண்டு அழுக்கு மெத்தையில் உட்கார்ந்து சவரன் விஸ்கி சாப்பிட்டார்கள். கையில் இருந்த பணம் தீர்ந்து போகவே கனகா வைத்திருந்த கழுத்து சங்கிலி, வளையல் இரண்டையும் விற்று பணமாக்கிக் கொண்டான். பதிலுக்கு அவளுக்கு கவரிங் வளையல்களும் செயினும் வாங்கி போட்டான். மைசூர் சில்க் புடவை ஒன்று வாங்கி கொடுத்தான். தனக்கும் ஒரு ரெடிமேட் பேண்ட்டும் சட்டையும் வாங்கி கொண்டான். பார்க்குகளை சுற்றி அலைந்தார்கள். விதான் சௌதா பார்த்து கொண்டே வேர்க்கடலை சாப்பிட்டார்கள். சந்தோஷ் தியேட்டருக்கு போனார்கள். சந்தோஷமாய் பொழுதை கழித்தார்கள். மீண்டும் பணம் கரைந்தது. கையில் 100 ரூபாய் மிஞ்சி இருக்கும் போதே சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டார்கள். சென்னைக்கு வந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி துளசிங்கம் யோசித்து வைத்திருந்தான். பிருந்தாவன் சென்னையை அடையும் போது நல்ல இருட்டாகிவிடும். சென்ட்ரலில் ஆட்டோ பிடித்து நுங்கம்பாக்கம் போக வேண்டியது. மிளகாமில் தங்கராஜை இவனுக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவனுடைய பலகீனங்களும் தெரியும். கனகாவுக்கு சினிமா ஆசை காட்டி தங்கராஜ் சினிமா எடுக்கப் போவதாக நம்ப வைத்து அவனுக்கு அவளை பலியாக்கிவிட வேண்டியது. ஆட்டோ ரிக்ஷா மிளகாய் மில் வாசலில் போய் நின்றது. தங்கராஜ் பொழுது போகாமல் பொம்மை பிடித்துக் கொண்டிருந்தான். பிரமிளாவுக்கு மீசை போட்டு பார்த்தான். துளசிங்கம் கனகாவை ஆட்டோவிலேயே இருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய் தங்கராஜை பார்த்து, சரகு வந்திருக்குது என்று சூஷகமாக சொல்லி கண் சிமிட்டினான். தங்கராஜ் சட்டென்று கொத்து சாவியை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள சின்ன சந்து வழியாக நடந்து அந்த சந்தில் இருந்த மாடிக்கு செல்லும் படிகள் வழியாக மேலே போய் கதவை திறந்து ஸ்விட்சை போட்டான். அங்கே பழைய அழுக்குப்பாய் ஒன்றும் தோல் இறந்து போன மிருதங்கமும் 80 பக்கம் நோட்புக் ஒன்றும் கிடந்தன. இன்னொரு பக்கம் குடிநீர் பானை தாகத்தோடு உலர்ந்து கிடந்தது. மாதவி நாடக மன்றத்தின் மிச்சம். கனகாவை அங்கே உட்கார வைத்துவிட்டு இருவரும் கீழே இறங்கி போனார்கள். எந்தூர்பா, எங்க புட்ச? ஆந்திரா மாதிரி தெரியுது என்றான் தங்கராஜ். ஆமா, அதுவா வந்து சிக்கிச்சு. சினிமால சேரணுமா? சேர்த்துட்டா போச்சு. நீங்க பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லி வச்சிருக்கேன். தங்கராஜ் மிளகாய் மில் பையனை அழைத்து எதிர் ஹோட்டலிலிருந்து 2 மசால் தோசை பார்சலும் காஃபியும் வில்ஸ் பாக்கெட்டும் வாங்கி வர சொன்னான். பட்டன் போடாத சட்டைக்காரரை இழுத்து விட்டு கொண்டே அப்ரா என்றான். நைட் ஷோக்கு நான் மட்டும் சினிமாக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்க மாடியிலே இருந்துக்கோங்க என்றான் துளசிங்கம். தங்கராஜ் 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து துளசிங்கத்திடம் கொடுத்தான். துளசிங்கம் மாடிக்கு போய் மசால் தோசை சாப்பிட்டு விட்டு தான் சினிமாவுக்கு போய் திரும்பும் வரை முதலாளியிடம் கனகா நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுத்துவிட்டு கதவை சாத்திக் கொண்டு வெளியேறினான். மோகனும் சகாக்களும் சத்யம் தியேட்டர் பக்கத்தில் உள்ள மூளைக்கடையில் மசாலா பால் குடித்துக் கொண்டிருந்தார்கள். காதர் பையன் மவுண்ட் ரோடு பக்கத்திலிருந்து மூச்சிறைக்க ஓடி வந்தான். ஐசாலகடே 10 ரூபாய் எடு என்று மோகனை பார்த்து கேட்டான். இதுடா ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லிட்டா. முதல்ல துளசிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா எங்கடா பார்த்த? ஆனந்தில் இருக்கான், அவளோட ராவுகள். நிச்சயமா? நான் தானே அவனுக்கு டிக்கெட் வித்துவேன். என் அடையாளம் தெரியல அவனுக்கு. ஆந்திரா பொண்ணு அதை காணும், ஒண்டி ஆளாத்தான் வந்திருந்தான். மாட்டிக்கினா என்றான் சாமிக்கண்ணு. 5 நிமிடத்துக்குள் காதரோடு ராயப்பேட்டை போய் சேர்ந்தான் மோகன். எஸ்ஐ குனிந்து டைரி எழுதி கொண்டிருந்தார். புஷ்டம் சார் ஆள என்றான் மோகன் தெம்பாக. எங்க இருந்தாங்க? துளசிங்கம் மட்டும்தான் சார். ஆந்திரா பொண்ணை காணோம். இப்போ ஆனந்த் தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நேராக போனா புடிச்சிடலாம். வெரி குட் வெரி குட். ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிளும் நீயும் முதல்ல மஃப்டியில போங்கய்யா. இந்த பையனை அழைச்சிக்கிட்டு போங்க, அடையாளம் காட்டுவான். ஆள் வெளியே வந்ததும் பின்னாலேயே அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணுங்க. ஆளை விட்டுடாதீங்க. கமான் குவிக் என்றார். மறுநாள் காலை செய்திகளை முந்தித் தரும் பத்திரிகையில் அதற்கே உரித்தான பாணியில் துளசிங்கம் பிடிபட்டிருந்தான். காணாமற் போன கனகா என்னும் காஞ்சனமாலா பிடிபட்டாள். சினிமாவில் சேர்த்து விடுகிறேன் வா என்று ஆசை காட்டி அழைத்துச் சென்ற டாக்ஸி டிரைவர். ஆந்திராவை சேர்ந்த கனகா என்ற காஞ்சனமாலா, வயது 22. வீட்டில் சொல்லாமல் சினிமாவில் சேர ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்துவிட்டாள்.
துளசிங்கம் என்ற டாக்ஸி டிரைவர் அந்த அழகியை சினிமாவில் சேர்த்து விடுவதாக கூறி மைசூருக்கு அழைத்துச் சென்றார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. கனகாவுடன் ஜாலியாக சுற்றிவிட்டு திரும்பி வந்த துளசிங்கம் நுங்கம்பாக்கம் மிளகாய் மில் ஓனர் தங்கராஜ் என்பவரிடம் வயது 32 கனகாவை ஒப்படைத்துவிட்டு சினிமாவுக்கு போயிருந்த போது பிடிபட்டார். போலீசார் பின்தொடர்ந்து போய் மாதவி நாடக மன்றத்தில் அவர்கள் 3வரையும் கைது செய்தார்கள். திருட்டு ராஸ்கோல், இதுக்குதான் லீவ் போட்டானா? பத்திரிகை செய்தியை படித்த துளசிங்கத்தின் டாக்ஸி ஓனர் முணுமுணுத்தார். மேஜையின் இழுப்பறையிலிருந்து ரிவால்வரை எடுத்து சரியாக வேலை செய்கிறதா என்று ஒருமுறை வெடித்து பார்த்து கொண்டார் பியர்சன் துரை. தோட்டத்து வேப்ப மரத்திலிருந்த காக்கைகள் ரிவால்வர் சத்தத்தை கேட்டு சிதற பறந்துவிட்டு மீண்டும் தாழ்ந்து வந்து உட்கார்ந்து கொண்டன. கொஞ்சம் ரம் எடுத்து சாப்பிட்டுவிட்டு ஃபியட்டை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டார் துரை. அவர் முகத்தில் கொஞ்சம் ரௌத்ரம் தெரிந்தது. துரையின் போக்கில் ஏதோ மாறுதல் இருப்பதை அறிந்த வனஜா என்னவோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தாள். பேபி, கேட்ட பூட்டிக்கோ, பி கேர்ஃபுல் என்று எச்சரித்துவிட்டு புறப்பட்டார் துரை. பெட்ரோல் பங்குக்கு போனார். டேங்கை நிரப்பச் சொன்னார். 100 ரூபாய் நோட்டை எடுத்துக் கொடுத்து பில்லும் சில்லறையும் வாங்கிக் கொண்டார். காரை கிளப்பி வேகமாக செலுத்தினார். கார் கெல்லிஸ் நோக்கி பறந்தது. சட்டைப்பையில் மோகன் விலாசம் இருந்தது. அதை ஒருமுறை எடுத்து பார்த்து கொண்டார். அபிராமி தியேட்டர் பக்கம் சந்தில் திரும்பி சலூனை கடந்து லாண்ட்ரியை தாண்டி மோகன் வீட்டு வாசலில் போய் நிறுத்தினார். மோகன் வீட்டில் இல்லை, சலூனில் உட்கார்ந்திருந்தான். பக்கத்தில் லாண்ட்ரி வாசலில் சூளை நாயக்கர் நின்று கொண்டிருந்தார். அந்த காரை கண்டுவிட்டு வெள்ளைக்கார துரை யாரோ மோகனை தேடி வந்திருப்பதாக எண்ணினார். அவருக்கு இது வியப்பாயிருந்தது. சூளமில்ல சேர்ந்த துரையா இருக்கலாம், யார் கண்டது? நாயக்கராகவே கார் அருகில் வலியச் சென்று, மோகன் சலூன்ல இருக்குது சார் என்றான் துரையிடம். ஐ சி என்று சொல்லிவிட்டு துரை காரை திருப்பி சலூன் வாசலில் போய் நின்றார். மோகன் தலைவாரிக் கொண்டிருந்தான். நீதா மோகனா? கொஞ்சம் அதட்டலாகவே காரில் உட்கார்ந்தபடியே கேட்டார் துரை. ஆமா. நீ பெரிய ரவுடியா இந்த மெட்ராஸ்ல? மோகனுக்கு கோபம் வந்தது. யாரா நீ என்று கேட்டான். என் வீட்டுக்குள்ள வந்து வனஜா கேட்ட வம்பு செஞ்சியா? அவ என்ன லவ் பண்றா, நான் அவளை லவ் பண்றேன், அந்த முறையில வந்தேன். நீ யார் அதை கேட்கறதுக்கு? யூ பாஸ்டர்ட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு யூ. இஃப் யூ மிஸ்பிஹேவ் ஐல் ஷூட் யூ பகர். ஷூட் பண்ணிடுவேன் உன்னை, ஜாக்கிரதை என்றார் துரை. சே படா சமாரே, ஷூட் பண்ணிடுவானா? இரு உன்னை என்ன செய்றேன் பார் என்று கருவிக்கொண்டே துரை போய்விட்டான். ஒன்றும் புரியாமல் சூளை நாயக்கரும் சலூன் முதலாளி நடேசனும் ஸ்தம்பித்து நின்றார்கள். நடேசன் பயந்த சுபாவி. ஒரு தரம் பாத்ரூம் போய்விட்டு வந்தான். 3ஆம் நாள் காலை பத்திரிகைகளில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகியிருந்தது. சூளைமில் தொழிலாளி மோகன் மர்மக்கொலை, செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையில் சடலம். ஐயோ, என் மோகன் எங்க என்று பதறி அழுதாள் தாயார். சூளைமில்லை சேர்ந்த மோகன் எனும் தொழிலாளியை யாரோ மண்டையில் தாக்கி சாக அழைத்திருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரிக்கருகில் அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு புதருக்கு அருகே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. முகம், கை, கால், உடல் அவ்வளவும் அடையாளம் தெரியாத அளவுக்கு சேதமாக்கப்பட்டுள்ளது. நீல சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிந்துள்ளார். அவற்றில் MK என்ற ஆங்கில எழுத்துக்குறி உள்ளது. லாண்ட்ரியில் குறிக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. இடது கையில் சுண்டு விரல் இல்லை. போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகின்றனர். பியர்சன் துரை குழந்தைகளை கொண்டு போய் சர்ச் பார்க்கில் விட்டுவிட்டு பங்களாவுக்கு திரும்பி வந்தபோது வாசலில் போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. 4 கான்ஸ்டபிள்களுடன் இன்ஸ்பெக்டர் குருநாதன் வந்திருந்தார். துரை அவர்களை பார்த்துவிட்டு எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல், ஹலோ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ என்று கேட்டார். எஸ் என்றார் குரு. ப்ளீஸ் கமின் என்று அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார் துரை. இன்ஸ்பெக்டர் உள்ளே ஹாலில் போய் உட்கார்ந்தார். பியர்சன் துரையும் அவரது மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோ என்லார்ஜ்மெண்ட் ஹாலை அலங்கரித்தது. மோகன் மர்டர் கேஸ் சம்பந்தமா உங்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். எஸ், ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தட் சாப் என்றார் துரை. டெலிஃபோன் மணி அடித்தது. துரை எழுந்து போய் பேசினார். லவ்டேல் காஃபி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் போனஸ் தகராறு விஷயம் என்பதை துரை பேசியதிலிருந்து ஊகிக்க முடிந்தது. பேசி முடித்துவிட்டு வந்து உட்கார்ந்தார். ஆரஞ்சு ஜூஸ் வந்தது. குரு ஆவலோடு வாங்கி சாப்பிட்டார். தாகம் அதிகம். இதமாக குளிர்ச்சியாக இருந்தது. மோகனை உங்களுக்கு எத்தனை நாட்களாக தெரியும்? ஒரே ஒரு தடவைதான் அவன் வீட்டில் போய் பார்த்திருக்கிறேன். நான் ஊரில் இல்லாத போது இங்கே என் வீட்டில் வேலை செய்யும் வனஜாவை பார்க்க வந்திருக்கிறான். என் டிரைவர் கண்ணப்பனுக்கும் அவனுக்கும் கை கலப்பு ஏற்பட்டிருக்கிறது.
டிரைவரை தாக்கிவிட்டு ஓடி இருக்கிறான். நான் பெங்களூரிலிருந்து வந்ததும் வனஜா இங்கே நடந்ததை எல்லாம் சொன்னாள். வனஜாவை இங்கே வர சொல்கிறீர்களா? ஓ எஸ். துரை எழுந்து போய் காலிங் பெல்லை அழுத்தினார். வனஜா உள்ளே இருந்து அழுது கொண்டே வந்தாள். குரு அவளை ஏற இறங்க பார்த்தார். ஏமா, நீதான் வனஜாவா? ஆமா. இங்க துரைக்கிட்ட எத்தனை நாளா வேலை செய்யற? 7-8 வருஷமா இருக்கேன். சின்ன வயசுலயே வந்துட்டேன். என்ன வேலை? குழந்தைங்களை கான்வென்ட்ல கொண்டு விடுவேன், அழைச்சிட்டு வருவேன், துரைக்கு ஆக்கி போடுவேன். துரை சம்சாரம்? அவங்க இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சே. ஏன்? கேன்சர். அப்புறம் துரை கல்யாணமே செஞ்சுக்கலையா? இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா மட்டும்தான் இருக்காரு. எக்மோர் ஸ்டேஷன்ல போட்டர். உனக்கு மோகனை எத்தனை நாளா தெரியும்? இப்பதான் 2 வாரமா தெரியும். ஓட்டேரியில ஒரு கல்யாணத்துல சந்திச்சதுல இருந்து. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிங்களா? ஆமா. அது துரைக்கு தெரியுமா? தெரியும். வெளியூர்லேருந்து அவர் திரும்பி வந்ததும் நான் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அதை பத்தி ஒன்னும் சொல்லல. மொத்தத்துல அப்செட்டா இருந்தாரு. கண்ணப்பன் இவ்வளவு மோசமா நடந்துக்குவார்னு அவர் எதிர்பார்க்கல. மோசமானா எப்படி நடந்துகிட்டான்? மோகனை பார்த்து ரவுடின்னா மோகன் அவனை உதைச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டாரு. அப்புறம் கண்ணப்பன் வீட்டுக்குள்ள வந்து துரை வச்சிருந்த ரம் விஸ்கி எல்லாம் குடிச்சிட்டு என்னை கைய பிடிச்சு இழுத்து பலாத்காரம் செய்தான். நான் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கத்திட்டு உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன், துரை வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு முன்ன அவன் இந்த மாதிரி உன்கிட்ட தகாத முறையில நடந்ததுண்டா? கிடையாது. அப்புறம் வந்தானா? வரல. அன்னைக்கு போனவன் தான். நீ போகலாமா என்றார் குரு. வனஜா அழுது கொண்டே போனாள். மிஸ்டர் பியர்சன், அப்புறம் கண்ணப்பன் வராததை பத்தி நீங்க கவலைப்படவே இல்லையா? அவன் என்னை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டு வராமல் இருக்கிறான். எப்படியும் ஒரு நாள் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். 4 நாட்களா ஆள் மிஸ்ஸிங் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வனஜா கிட்ட கண்ணப்பா மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். லவ்வர் என்கிற முறையில மோகன் பார்க்க வந்திருக்கான். அதனால உங்களுக்கு நியாயமா கண்ணப்பன் பேர்ல தானே கோபம் வந்திருக்கணும். ஆனா அதற்கு நேர்மாறா மோகன் மீது வந்திருக்கிறது. நீங்க காரை எடுத்துக்கிட்டு போய் மோகனை ஷூட் பண்ணிடுவேன்னு த்ரெட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நான் இல்லாதப்ப அவன் என் வீட்டுக்கு வந்து என் டிரைவரை அடிச்சு கலாட்டா செய்துட்டு போனது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி நீங்க கண்ணப்பன் வீட்டுக்கும் போய் மிரட்டி இருக்கலாமே. கண்ணப்பனை ஏன் விட்டுட்டீங்க? அவனே மறுபடியும் வருவான், அப்ப கண்டிச்சு அனுப்பிடலாம்னு இருந்தேன். என்று தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டார் குரு. இன்ஸ்பெக்டர், மோகனை கொன்றது கண்ணப்பனா கூட இருக்கலாம் இல்லையா? அவனுக்கும் மோகனுக்கும் ரப்சர் நடந்திருக்குதே. கண்ணப்பன் இப்ப அப்ஸ்காண்டிங். கொலை செஞ்சுட்டு ஓடி இருப்பான். இன்ஸ்பெக்டர் குருவுக்கு மூளை குழம்பியது. ஐ எம் சாரி மிஸ்டர் பியர்சன், ஐ ஹாவ் டு அரெஸ்ட் யூ. இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் தரேன். அதற்குள்ள நீங்க புறப்பட தயாராக வேண்டும். பியர்சன் கபடமின்றி சிரித்தார். நான் என்னுடைய லாயருக்கு ஃபோன் செய்து அவரை இங்க வர சொல்லலாமா என்று வினயமாக கேட்டார். ஓ ஷோர், அதுக்குள்ள நாங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்துடுறோம் என்றார் குரு. நல்லா பாருங்க, முதல்ல மாடியில போய் பார்க்கறீங்களா என்று கேட்டார் துரை. சரி, நீங்க முதல்ல ஃபோன் செய்துட்டு வாங்க என்றார் குரு. கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. மோகனின் தாயார், லாண்ட்ரிக்காரர், வனஜா, சலூன் முதலாளி, சீட்டு கம்பெனி பலராமன், சாமிக்கண்ணு, காதர், துளசிங்கம் எல்லோருமே சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள். கேஸ் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலிருந்து செஷன்ஸுக்கு போயிற்று. பியர்சன் துரை பிரபலமான திறமைமிக்க லாயர்களை கொண்டு வாதாடினார். 6 மாதங்களுக்கு பிறகு விசாரணை முடிந்து ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கப் போகும் நாளை குறிப்பிட்டார். வழக்கு விவரம் ஒரு துப்பறியும் நாவல் போல் அமைந்ததால் தினப்பத்திரிகைகள் பரபரப்பாக விற்பனையாயின. தீர்ப்பு வழங்கப்பட்ட தினத்தன்று கோர்ட்டிலும் வாசலிலும் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. சட்டப்படி பியர்சன் துரை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சந்தேகத்தின் லாபத்தை குற்றவாளிக்கு அளிக்கப்படுவதன் காரணமாக பியர்சன் துரைக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை அளிப்பதாக ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. நீதிபதியின் அந்த உத்தரவை, தீர்ப்பை கோர்ட்டில் படிக்கப் போகும் நேரத்தில் திடீரென்று மோகன் எங்கிருந்தோ கோர்ட்டில் வந்து முளைத்து, இதோ நான் உயிரோடுகிறேன் என்று குரல் கொடுத்தான். நீதிபதி, சர்க்கார் தரப்பு வக்கீல்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஐஜி, போலீஸ் கமிஷனர், உதவி கமிஷனர், இன்ஸ்பெக்டர் குரு எல்லாரும் மோகனைக் கண்டு பிரமித்து போனார்கள். பியர்சன் துரை குற்றவாளி கூண்டில் மௌனமாக நின்று கொண்டிருந்தார். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட மோகனே நேரில் உயிருடன் வந்து நின்றாலும், அவன்தான் மோகன் என்பதில் சந்தேகமில்லாவிட்டாலும் பியர்சன் துரையை குற்றமற்றவர் என்று கூறி விடுதலை செய்துவிட சட்டம் அனுமதிக்கவில்லை.
பல்வேறு சோதனைகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் ருசுக்களுக்கும் பிறகே பியர்சன் துரை விடுதலையானார். செம்பரம்பாக்கம் ஏரிக்கருகில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையிலிருந்து அரக்கோணம் நோக்கி செல்லும் ஒரு கிளை பாதையில் பியர்சன் துரை கார் வேகமாக சென்றது. அந்த காரின் பின்புறத்து பம்பரில் மிக மலிவான கயிற்றால் இணைக்கப்பட்டிருந்தது அந்த பிரேதம். அரக்கோணம் சாலை திரும்பியதும் அந்த பிரேதத்தை டிக்கியிலிருந்து தூக்கி ரோட்டிலே கிடத்தினார்கள் துரையும் மோகனும். கயிற்று பிணைப்பு பலமாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டார்கள். பிறகு டிக்கியை மூடிவிட்டு இருவரும் காருக்குள் ஏறிக்கொண்டனர். துரை காரை அரக்கோணம் திசையில் செலுத்தினார். கயிற்றால் பிணைக்கப்பட்ட பிரேதம் காருக்கு பின்னாலேயே ரோட்டில் புரண்டு திரும்பி உராய்ந்து தேய்ந்து இரத்த களரியாகி உருக்குலைந்து ஒரு பிண்டமாக வந்து கொண்டிருந்தது. அந்த பிரேதம் அணிந்திருந்த சட்டையும் பேண்ட்டும் பல இடங்களில் கிழிந்து இரத்த கரையில் உறைந்து கிடந்தது. பியர்சன் துரை ஒரு புதருக்கருகில் காரை நிறுத்தினார். முன்சீட்டில் உட்கார்ந்திருந்த மோகனை அழைத்து பிரேதத்தை பிணைத்திருந்த கயிற்றை அவிழ்த்து எடுக்க சொன்னார். அவன் எடுத்தான். 3ஆம் பிறை ஆனதால் இருள் கப்பி இருந்தது. மணி 12:30. கண்ணப்பனின் அந்த சடலத்தை உருக்குலைந்து போன பாடியை அங்கேயே போட்டுவிட்டு துரையும் மோகனும் காரில் பறந்து விட்டார்கள். அங்கிருந்து அரக்கோணம் வரை போய் ஒரு குட்டையிலே கை கால் கழுவி கொண்டார்கள். பிறகு சுற்றி வளைத்து கொண்டு போய் காஞ்சிபுரம் அருகில் ஒரு பெரும் சாலையை சந்தித்தனர். மோகன், நீ இங்கே இறங்கிக்கொள். இந்தா பணம். ஜாக்கிரதை, லாரி பஸ் ஏதாவது பிடித்து பெங்களூருக்கு போ. அங்கிருந்து ஹைதராபாத், அங்கிருந்து கல்கத்தா. பிறகு அவன் காதோடு சில ரகசியங்கள். மோகன் தலையாட்டல். துரை கொடுத்த நோட்டுக்கற்றையை பையில் திணித்துக் கொள்ளல். டக் டக். கார் பறக்கிறது. துரை வீட்டை அடைகிறார். கண்ணப்பனை கட்டிக்கொண்டு போன கயிற்றையும் அவன் முதலில் அணிந்திருந்த சட்டை பேண்ட்டையும் அவனுடைய இடது கையிலிருந்து வெட்டிக்கொண்ட சுண்டு விரலையும் வேப்ப மரத்தடியில் வைத்து கொளுத்தி சாம்பலாக்கி பிறகு அந்த அஸ்தியை துப்புரவாக பெருக்கி ஒரு பையில் போட்டுக்கொண்டு போய் எதிரில் உள்ள கூவமாற்றில் வீசிவிட்டு காலையில் கயிறு கொளுத்திய இடத்தில் மண்ணை வெட்டி போட்டு அங்கே 4 குரோட்டன்ஸ் தொட்டிகளை வைத்துவிட்டார். வனஜாவை எழுப்பி, கண்ணப்பன் கதை தீர்ந்தது. மோகன் இத்தனை நேரம் பெங்களூரில் இருப்பான் என்றார். கெல்லிஸுக்கு போய் மோகனை சலூன் வாசலில் சந்தித்து முறைத்து சண்டை போட்டது, கூவிவிட்டு சென்றது அத்தனையும் முன்கூட்டியே பியர்சன் துரையால் திட்டம் செய்யப்பட்டு அதன்படி நடிக்கப்பட்ட ஒரு நாடகம். மோகனை அதற்கு முதல் நாளே பங்களாவுக்கு அழைத்து அவனிடம் தம் திட்டங்களை சொன்னார். கண்ணப்பனை மண்டையில் அடித்துக் கொல்லப் போகிறேன். நீ லாண்டரியில் சட்டை பேண்ட் வாங்கி போட்டுக்கொண்டு வா. கண்ணப்பன் சட்டை பேண்டை கழற்றிவிட்டு உன் ட்ரெஸ்ஸை அவனுக்கு மாட்டிவிடலாம். அப்புறம் அவனை காரிலே கட்டி இழுத்து கொண்டு போய் விரலை வெட்டி எடுத்துக்கொண்டு கொளுத்தி விடலாம். நீ கல்கத்தா ஓடி போய்விடு. உன்னிடம் எனக்கு விரோதம் இருப்பதாக 4 பேருக்கு தெரியும்படி உன் வீட்டு வாசலில் வந்து கத்துகிறேன். அப்போதுதான் உன்னை நான் விரோதித்ததில் கொன்றுவிட்டதாக ஊரும் நம்பும், போலீஸும் நம்பும். கொலை செய்யப்பட்டது நீதான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. அப்புறம் கண்ணப்பனை தேடுவார்கள். அவன் யமலோகத்தில்தான் கிடப்பான். உன்னை கொலை செய்ததற்காக என்னை கைது செய்வார்கள். கேஸ் போடுவார்கள். 6 மாதம் கேஸ் நடக்கும். சாட்சிகள் விசாரிக்கப்படுவார்கள். கடைசியில் என்னை குற்றவாளி என்று தீர்ப்பு கூறி தண்டனை வழங்குவார்கள். தீர்ப்பு கூறுவதற்கு முன் ஜட்ஜ்மெண்ட் தினம் அறிவிப்பார்கள். ரகசியமாக உனக்கு செய்தி எட்ட வைக்கிறேன். உடனே நீ நேராக கோர்ட்டுக்கு வந்து சேர். உன்னை உயிரோடு பார்த்ததும் கேஸ் கோவிந்தா ஆகிவிடும். என்னை விடுதலை செய்வதைத் தவிர வேறு வழி கிடையாது. அதுவரை உன் தாயாரை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது. இப்போது இந்தா 10,000 போதுமா? கவலைப்படாதே. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். கல்கத்தாவில் ரொம்ப எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். துரையின் திட்டப்படி மோகன் மிக திறமையோடு எச்சரிக்கையோடு நடந்து கொண்டான். கடைசியில் அவனுக்கு ரிவார்டு கிடைத்தது. அந்த ரிவார்டு காதலி வனஜா அவன் மனைவியானாள். விரைவில் சைக்கிளும் கிடைத்துவிடும். காலேஜ் ரோடு காதலி நிறைவுற்றது. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.